பிஎஸ்சி மேக்ஸை டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் கொஞ்சம் டஃப்பானது, ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னால பெரிமீட்டர் ஃபார்முலாவையும் ஏரியானால ஏரியாவோட ஃபார்முலாவையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ரேஷியோஸை வந்து ஒரு வேரியபிளோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்தேன்னா 3 கப் ஆஃப் வாட்டர் எடுப்பேன். அப்போ அந்த கப் அப்படின்றது தான் ஒரு வேரியபிள். இந்த கப்பை வந்து நம்ம என்னவா வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டம்ளராக மாற்றிக்கலாம், அல்லது வந்து 1 kgயாக மாற்றிக்கலாம், அல்லது வந்து 1000 kgயாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் ரேஷியோஸு. ஸோ இங்கே நம்ம அதே போல் ஒரு வேரியபிள் வந்து பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? லென்த் வந்து 3 இருக்கனால நம்ம 3Pனும், பிரெத்து வந்து 2 இருக்கனால 2Pனும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது ரேஷியோ, இது வந்து நம்பர். ஓகேவா? கவுண்டிங்காக மாற்றுறது தான் இந்த வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த லென்த் அண்ட் இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் ஆஃப் எல்லுக்கு பதிலாக 3Pன்னு யூஸ் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 2P. ரேஷியோ ஆஃப் 3P இன்ட்டு 2P ஈக்குவல் டு 5:9. ஸோ ரேஷியோஸ்னால் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். 3P plus 2P, 3P into 2P equal to 5/9. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது ரெண்டு P காமனாக இருக்குது, காமன் எடுத்துருங்க. 3 இல்லாட்டி 2 வச்சுக்கோங்க. 3P plus 2P is equal to 5P divided by 2 3s are 6, P square equal to 5/9. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், காமன் டேர்ம் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு P கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு P இருக்குது, இங்கே 2 P's இருக்குது. Pயை கேன்சல் பண்ணியாச்சு. தென் 3 2s are 6, 1 2s are 2. நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா 5 இருக்குது, டினாமினேட்டரில் 3 இருக்குது, P இருக்குது. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் என்ன இருக்குது, நியூமரேட்டர் 5, டினாமினேட்டர் 9. தென் அதே போல் சேம் டேர்ம் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணலாம், டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா, 1/P is equal to 1/3. therefore P is equal to 3. ஸோ நமக்கு வேரியபிளோட வேல்யூ கிடச்சிச்சு. நமக்கு என்ன வேணும், பிரெத்து தான் வேணும். ஸோ பிரெத்தோட வேல்யூ என்னது, 2 times P, that is 2 into 3, 6 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.